அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புக்களில் காது ரொம்ப முக்கியம். இந்த காது கேட்காமல் போயிட்டால் பல விஷயங்கள் நல்லது நடக்கும். யார் என்ன பேசினாலும் கவலைப்படாமல் பாட்டு போயிட்டுருக்கலாம். ஆனாலும் நமக்கு அது ரொம்ப முக்கியம். அந்த காதிலே அடைப்பு ஏற்பட்டால் த பிளாக்கேஜ் ஆஃப் இயர், அந்த இதுக்கு என்ன காரணம், எப்படி அது நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது நம்முடைய காதையும் காதினுடைய மத்திய பகுதியையும் மூக்கினுடைய பகுதியையும் இணைக்கிற ஒரு டியூப், 35 mm ஒரு டியூப் இருக்கும். அதுக்கு பேர் யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்னு பேர். இந்த டியூப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த காது அடைப்புக்கு காரணமாக அமைகிறது. இந்த யூஸ்டேஷியன் டியூபினுடைய வேலை என்ன? காதினுடைய மத்திய பகுதி, அது சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தத்தை சமன்படுத்துதல், இது இதனுடைய வேலை. இன்னொன்று, காதின் மத்திய பகுதியில் சுரக்கக்கூடிய அந்த மியூக்கஸ், அதை வெளியேற்றுவது. இது ரெண்டும் தான் இந்த யூஸ்டேஷியன் டியூபினுடைய மிக முக்கியமான வேலை. இந்த காது அடைப்பு ஏற்படுவதற்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது சுவாச குழாயினுடைய மேல் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இன்ஃபெக்ஷன்ஸு, சளி பிடிக்கிறது, சைனசைட்டிஸ் வர்றது, இது எல்லாமே இதுக்கு அடிப்படையான காரணம். இதனுடைய இந்த டியூப்பு தான் அடைபட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள், சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும்? காது வலி இருக்கும், காது மந்தமாக இருக்கும், காது கேட்காது, காதில் ஒயின்னு ஒரு சவுண்டு வரும். இது எல்லாமே இந்த யூஸ்டேஷியன் டியூபில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை சரி செய்வதற்கு என்ன பண்ணணும்? சாதாரணமாக இது மாதிரி காதில் அடைப்போ இதோ ஏற்பட்டால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? காது குப்புன்னு அடைச்சிருச்சு சார், என்னன்னு கேட்கல சார் அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடியாக எண்ணெயை காய்ச்சி காதில் விடுறது அல்லது வெளியிருந்து மருந்து வாங்கி விடுறது. தயவுசெய்து இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது காதுக்கு போகக்கூடிய ஈரப்பதத்தை தடுப்பது ஒன்று. இரண்டாவது, நமக்கு சளி பிடிக்கக்கூடிய உணவு வகைகளை தவிர்ப்பது. ரொம்ப ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து குடிக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, மலையில் நனையிறது, சில் வெதரில் போகிறது, இதையெல்லாம் தவிர்த்து விடுங்க. கொஞ்ச நாள் அது ட்ரை ஆகணும். தலை குளிக்கிறது முதற்கொண்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அதனுடைய, ஏன்னா அந்த யூஸ்டேஷியன் டியூப்பு என்ன பண்ணும்? அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை சமநிலைப்படுத்தக்கூடிய பொருள். அந்த இது பாதிப்படைஞ்சனால தான் இந்த காது கேட்காத தன்மை ஏற்படுது. சரி, இது இல்லைன்னா இதை சரி பண்ணுவதற்கு, மீண்டும் வராமல் தடுப்பதற்கு, அந்த பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, சக்தி ஊட்டுவதற்கு ஹோமியோபதியில் அருமையான மருந்துகள் இருக்குது. என்னென்ன மருந்துகள்? காலிமூர், பல்செட்லா, ஹைட்ராஸ்டிஸ், மெர்க்சால், சைலீஷியா போன்ற பல மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கும். காது அடைப்புக்கு பல காரணங்கள் சொல்லியிருக்கோம். அதில் என்ன காரணங்களுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறத ஒரு ஹோமியோபதி மருத்துவர் தான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்க்ரோலிங்கில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கும், ஃபோன் நம்பர் 9176380403. இந்த நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர். இதில் உங்களுடைய பேர், விலாசம், வயசு,
உங்களுக்கு எப்படி காது அடைப்பு ஏற்பட்டுச்சு, வேறு உடலில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மனசில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒரு 10 பாயிண்ட் எழுதி வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு, இந்த டாக்டர் நம்பர் தான் அது, அவரோட நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விஷயங்களை சொல்லுவாங்க. மருந்துகளை கூரியர்லேயே உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி கொடுப்பாங்க. சரிங்களா? ஆகவே நண்பர்களே, இந்த காது அடைப்பு என்பது எந்த மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த சமுதாயத்திலே நாம் ஒரு இயற்கையாக மற்றவர்களோடு சரிசமமாக வாழ்வதிலே நமக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தும், நமக்கு ஒரு மன பாதிப்பை ஏற்படுத்தும், சங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறத நம்மளால் கேட்க முடியாத நிலை ஏற்படுத்துமே வெளியே இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல என்பதனையும் கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.